ஓகே, இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விண்டோஸ் சர்வர்ல காமனா வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும் சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு விண்டோஸ் சர்வர்ல அடிக்கடி வரக்கூடிய இஷ்யூ. அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம வந்து விண்டோஸ் சர்வர் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட ரோல் வந்து ஒன்று விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும், அல்லது விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். ஸோ விண்டோஸ் சர்வரை மோஸ்ட்லி நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி அந்த சுச்சுவேஷன்ல விண்டோஸ் சர்வர்ல என்னென்ன காமன் இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு காமன் ஐடியா கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும் விண்டோஸ் சர்வர் மேனேஜ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம தான் விண்டோஸ் சர்வர் வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ விண்டோஸ்ல இருக்கிற மொத்த இஷ்யூஸும் நான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த டேட்டா வந்து ஐ ஹவ் கலெக்டட் த டேட்டா ஃப்ரம் வேரியஸ் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். நம்ம பேட்ச்லேயே விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அவங்க கிட்ட டேட்டா வாங்கினேன். நானும் சில இதை ரெடி பண்ணிட்டு அவங்ககிட்டே சில டேட்டா வாங்கினேன். எப்படி என்னென்ன இஷ்யூஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படி சொல்லி டேட்டா வாங்கினேன். அதுதான் நான் இங்கே மொத்தமாக கொலேஜ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸை பொறுத்த வரைக்கும் சி டிரைவ் இஷ்யூ அடிக்கடி வரும். நாட் இனஃப் சி டிரைவ் ஸ்பேஸ். இப்போ நான் வந்து ட்ரீ சைஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் சொல்லியிருக்கேன். அதை நான் ஒரு கிளாஸ் கூட எடுத்தேன்னு நினைக்கிறேன். ட்ரீ சைஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம சப்போஸ் சி டிரைவ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்க்கணும். ஸோ சி டிரைவ் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும், எந்த ஃபோல்டர் அதிகமாக கன்சியூம் பண்ணுது அப்படி சொல்லி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ட்ரீ சைஸ் இருக்கு அதில். இல்லை, பட் தனி செஷனாக எடுத்திருக்கேன் நான். ட்ரீ சைஸ்னா என்ன, அது எப்படி அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரை வந்து டெலிட் பண்ணலாம், அல்லது அந்த பர்டிகுலர் யூசர்கிட்ட கேட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கான பார்க்கலாம். ஸோ சி டிரைவ் வந்து அடிக்கடி ஃபுல் ஆகும். இஃப் சப்போஸ் ஸ்டில் உங்களால் சி டிரைவ் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து சி டிரைவோட ஹார்ட் டிஸ்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நாட் இனஃப் சிபியூ மெமரி. ஒரு விண்டோஸ் சர்வர் ரன் ஆகுறதுக்கு வந்து சிபியூ மெமரி வந்து நாட் ஒன்லி விண்டோஸ் சர்வர் ரன் ஆகுறதுக்கு சிபியூ மெமரி ரொம்ப முக்கியம். அது ப்ராப்பரா இல்லை. அந்த அப்ளிகேஷன் யூசேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதோ சர்வர் எடுக்கிறேன். இந்த சர்வரில் யூசேஜ் எவ்வளோ பார்க்கணும், சிபி யூசேஜ் என்ன, மெமரி யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பார்க்குறப்ப அடிக்கடி யூசேஜ் வந்து அதிகமாகிறப்ப நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ண சொல்லலாம். ஸ்டில் எனக்கு வந்து யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா we will go for upgrading the CPU and memory. சிபி மெமரி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். அது செகண்ட் இஷ்யூ வரும். தென் பிஎஸ்ஓடி எரர் வந்து அடிக்கடி வரும். ஸோ பிஎஸ்ஓடி எரர் வந்து எப்போல்லாம் வரும் அப்படின்னா, இது ஃபிசிக்கல் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பிஎஸ்ஓடி எரர் வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட் ஃபெயிலியர்னால வரும். ஸோ ஹார்ட்வேர் காம்பனன்ட் ஃபெயிலியர்னால வரும். அப்போ ரேம் அல்லது ஹார்ட் டிஸ்க் இஷ்யூனால நமக்கு அந்த இஷ்யூ வரும். ஸோ அப்போ பிஎஸ்ஓடி எரர் அடிக்கடி வரும். இது வந்து ஃபிசிக்கல் சர்வருக்கு. இதே இது விர்ச்சுவல் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா விண்டோஸ் அப்டேட் பண்ணால் பிஎஸ்ஓடி எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அப்ளிகேஷன் கிராஷ் ஆனா இல்லை அப்ளிகேஷன் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஆனா பிஎஸ்ஓடி எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெஜிஸ்ட்ரி தப்பான பிஎஸ்ஓடி எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. பிஎஸ்ஓடி எரருக்கு தனியாக ஒரு செஷன் எடுத்திருப்பேன். ஸோ பிஎஸ்ஓடி எரர் வந்து அடிக்கடி ஒரு விண்டோஸ் சர்வரில் வரக்கூடிய ஒரு காமன் இஷ்யூ. அண்ட் ஆல்சோ டிரைவர்ஸ் இஷ்யூ அப்படின்னாலும்
ஸோ டிரைவர்ஸ் இஷ்யூனாலும் அந்த பிஎஸ்ஓடி எரர் வந்து வரும். ஸோ பிஎஸ்ஓடி மீன்ஸ் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத். ஸோ விண்டோஸோட ஒன் ஆஃப் த மெயின் காமன் இஷ்யூ வந்து பிஎஸ்ஓடி, விச் இஸ் கால்டு ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத். நான் ஒரு செஷனை எடுத்திருப்பேன், வாட் இஸ் பிஎஸ்ஓடி, அது எதனால வரும்னு சொல்லிட்டு அதை கூட ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்ஓடி எரர் வந்து வரும். இது ஃபிசிக்கல் சர்வர்லேயே வரும், விர்ச்சுவல் சர்வர்லேயே வரும். ஸோ பிஎஸ்ஓடி ஒன் ஆஃப் த காமன் இஷ்யூ. அப்புறம் சர்வீசஸ் அடிக்கடி இஷ்யூ ஆகும். விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ் வந்து நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் சர்வீசஸ் சார்ஜ் எம்எஸ்சி போனீங்கன்னா இதில் என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகுது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் சம்டைம்ஸ் சில சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும், சில சர்வீஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அப்போ அந்த சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும், ரீஸ்டார்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் டிபெண்டன்சி சர்வீசஸ் இருக்கும். இப்போ இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனாதான் அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த டிபெண்டன்சி சர்வீசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, அல்லது ரீஸ்டார்ட் பண்ணுங்க சர்வீஸை. அல்லது சம் அப்ளிகேஷன் கரெக்டாக சர்வீஸ் வந்து மேபி சரியாக ஒர்க் ஆகாது, அப்ளிகேஷன் சர்வரில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது அந்த சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் மேபி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சர்வீசஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்வீசஸ் வந்து அடிக்கடி இஷ்யூ வரும். தென் அதுக்கடுத்து வைரஸ், மேபி ரான்சம் வேர் அட்டாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வைரஸ் இஷ்யூ அடிக்கடி வரும். ஸோ அதனால் எப்பயுமே விண்டோஸ் சர்வரில் நம்ம வந்து ஆன்டிவைரஸ் வந்து அப்டேட் வச்சிருக்கணும், வைக்கணும். ஆன்டிவைரஸ் வந்து எப்பயுமே அப்டேட் தான் இருக்கணும். ஸோ அப்டேட் வச்சிருப்போம். டெஃபினேஷன், ஆன்டிவைரஸ் டெஃபினேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இஷ்யூ வரும். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அப்படி இன்ஸ்டால் பண்ணுறப்ப அந்த அப்ளிகேஷன் வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகாது, அல்லது கரெக்டாகும், இல்லை பாதி இன்ஸ்டால் ஆகி பாதி இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கும். அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. சம்டைமில் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை அனேபிள் டு அன்இன்ஸ்டால்னு வரும். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து அடிக்கடி வரும். ஸோ இது மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ரிலேட்டட்னால அந்த அப்ளிகேஷன் டீமே இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அன்இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. சம்கேஸ் அவங்க பண்ணலாட்டி நம்ம தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம டைம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னா சில ஃபைல் மிஸ் ஆகும். இப்போ மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த EXE ஃபைலை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி தான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த டைம்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கு அடுத்து ஃபிசிக்கல் விண்டோஸ் சர்வராக இருந்தால் டிரைவர் வந்து அவுடேட்டடாக ஆகலாம். டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஃபிசிக்கல் சர்வருக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமர் தான். ரைடு கண்ட்ரோலர், நெட்வொர்க் டிரைவர், HPA டிரைவர், பயாஸ் ஃபீமர், அப்புறம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிரைவர்ஸ் அண்ட் ஃபீமர். இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். இது அப்டேட் இருந்தாலே பாதி இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிடலாம். விர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் VM டூல் வந்து அவுடேட்டடாக இருக்கும். ஸோ அந்த VM டூல் வந்து அப்டேட் இருந்தாலே நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து மோஸ்ட்லி சால்வ் ஆகும். ஸோ VM டூல் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே. அப்புறம் பேட்ச் அப்டேட், விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மெயின் பிரச்சனை வந்து பேட்ச் அப்டேட் தான். இப்போ ஒரு சர்வர் வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை, ஏதாவது இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பேட்ச் செக் பண்ணுங்கள். விண்டோஸ் பேட்ச் செக் பண்ணுங்கள். எப்போ வந்து லாஸ்ட் அது பேட்ச் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா advis.cpl அந்த கம்ப்யூட்டர் அந்த ஆனா ரிமூவ் ப்ரோக்ராம் போங்க, அதில் போயிட்டு வியூ இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போ லாஸ்ட்டாக அது பேட்ச் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் இன்ஸ்டால்ட் ஆன் ஒரு டேட் இருக்கும். சரிங்களா? இப்போ என்னோட லேப்டாப்ல நான் அதை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட்டாக எப்போ பேட்ச் அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் அப்டேட் பாருங்கள் 14/11. இதில் ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த இன்ஸ்டால் ஆன் டேட் பாருங்கள், பார்த்துட்டு இதில் எப்போ லாஸ்ட்டாக பேட்ச் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அவுடேட்டடாக இருந்தால் பேட்சை உடனே அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து ப்ராப்பராக இருந்தாலுமே மோஸ்ட்லி இஷ்யூஸ் வந்து விண்டோஸ் ரிலேட்டடான சர்வர் இஷ்யூஸ் ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பேட்ச் அப்டேட் பண்ணலாட்டி பேட்ச் அப்டேட் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் ஏதாவது பேட்ச் வந்து தப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள்.
ஸோ எப்பயுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க, வியூ இன்ஸ்டால் அப்டேட்ல செக் பண்ணிட்டு ப்ராப்பரான பேட்ச் இன்ஸ்டால் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் இருக்குது யூசர் லாகின் இஷ்யூ. யூசர் லாகின் இஷ்யூ அப்படின்னா யூசர் வந்து லாகின் பண்ண முடியாது சம்டைம்ஸ். அவங்க லாக் அவுட் இஷ்யூ, அந்த யூசரால இந்த யூசர் ப்ரொஃபைல் லாக் ஆயிருக்கும் எங்கேயாவது. இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் உங்களுக்கு ஏடியில் கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க வந்து டெய்லி உங்க லேப்டாப்லயோ இல்லை உங்க டெஸ்க்டாப்லயோ நீங்க ஆஃபீஸ் டெஸ்க்டாப்ல நீங்க வந்து அந்த யூசர்ல தான் லாகின் பண்ணுவீங்க. அப்படி பண்றப்ப அது ப்ராப்பரா லாகின் ஆகாது. சம்டைம்ஸ் அந்த லாக் அவுட் ஆயிரும், சம்டைம்ஸ் வந்து ப்ரொஃபைல லோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரும். ஸோ இந்த இஷ்யூ வந்து நீங்க என்ன பண்ணலாம், லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பாஸ்வேர்டு தப்பா ஒரு 3 டைம் மேல பாஸ்வேர்டு தப்பா அப்டேட் பண்ணியிருந்தா லாக் அவுட் ஆயிரும், உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிரும். அல்லது நீங்க வேரியஸ் சிஸ்டம்ல நீங்க லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி விட்டாலும் அந்த மாதிரி ஆகும். உதாரணத்துக்கு உங்க ஆஃபீஸ் போறீங்க, அங்க டெஸ்க்டாப் 10 டெஸ்க்டாப் இருக்குன்னா ஒருத்தருக்கே ஒரே டெஸ்க்டாப், இன்னைக்கு இந்த டெஸ்க்டாப் ஒர்க் பண்ணி நாளைக்கு அதுல ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப் யூஸ் பண்றப்போ ஒவ்வொரு இதுமே நீங்க வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு நீங்க ஆஃபீஸ் விட்டு நீங்க வெளியில உங்க வீட்டுக்கு போறப்ப லாக் அவுட் பண்ணிட்டு போகணும். லாக் அவுட் பண்ணாம நம்ம லாக் பண்ணிட்டு பண்ணாம நம்ம போயிட்டோம் அப்படின்னா நிறைய டிவைசஸ்ல நீங்க இந்த மாதிரி லாகின் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிரும். அப்ப அதை வந்து நம்ம ஏடி மூலமா ரிலீஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல யூசர் லாகின் இஷ்யூ அடிக்கடி வரும். தென் ஆர்டிபி இஷ்யூ. ஆர்டிபி இஷ்யூ எதுக்கு அப்படின்னா லைக் என்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு யூசர் ஒரு கஸ்டமரோ வந்து மெயில் பண்ணுவாங்க, ஐ எம் அனேபிள் டு ஆக்சஸ் மை சர்வர், என்னோட சர்வர் வந்து ஆர்டிபி ஆக மாட்டேக்கு, மை சர்வர் ஆக்சஸ் ஆக மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வரும். அப்போ நீங்கள் அது என்ன செக் பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து ஆர்டிபி வந்துட்டு டிசேபிள் இருந்தால் லைக் நம்ம system.cpl போய் பார்த்தோம்னா sysdm.cpl இதில் பார்த்தோம்னா ஆர்டிபி வந்து எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கா செக் பண்ணிக்கலாம். ரிமோட்ல போயிட்டு இந்த இடத்துல டோன்ட் அலோன்னு இருந்துச்சுன்னா நம்மளால ஆர்டிபி எடுக்க முடியாது. ஸோ அலோ கம்ப்யூட்டர் கொடுத்து தென் அப்ளை ஓகே கொடுத்தா மட்டும்தான் உங்களால ஆர்டிபி எடுக்க முடியும். ஸோ எப்பயுமே ஆர்டிபி பண்றப்ப இது பார்த்துக்கோங்க, ஃபயர்வால் டிசேபிள் இருக்கணும், வேற எந்த ஒரு போர்ட்டும் பிளாக் ஆகக்கூடாது ஆர்டிபி எடுக்கிறப்ப. அப்புறம் நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், விச் மீன்ஸ் அந்த ஐபி செக்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், கேட்வே டிஃபால்ட் கேட்வே கரெக்டாக இருக்கணும், டிஎன்எஸ் சர்வர் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பரான ஆர்டிபி வந்து எடுக்க முடியும். அப்புறம் அந்த சர்வரோட போர்ட் குரூப், அதாவது VLAN எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் செக் பண்ணா நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம், இந்த ஆர்டிபி இஷ்யூஸ் நம்ம ரிசால்வ் பண்ணிடலாம். தென் லாகிங் இஷ்யூ சொல்லியாச்சு. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் இப்போ இது ஒரு விண்டோஸ் சர்வர்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். எதை கன்சியூம் பண்ணும் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர்ல காமிக்கிறேன். இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் நீங்க ரைட் கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆயிரும். பட் இங்க எண்ட் டாஸ்க் பண்ண முடியாது. அப்ப நம்ம வந்து ஒரு கமாண்ட் இருக்கு, அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து கில் பண்ணலாம். கில் பிஐடி ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு பிஐடி நம்பர்னு ஒரு நம்பர் ரன் ஆகும். இந்த இடத்துல பிஐடி 112 அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பார்த்தோம்னா பிஐடி நம்பர் தெரியுது. அதுல ஒவ்வொரு அப்ளிகேஷன் சர்வீசஸ்க்கும் ஒரு பிஐடி நம்பர் மாதிரி ரன் ஆகும். ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு பிஐடி நம்பர் வந்து ரன் ஆகும். அந்த பிஐடி ரன் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட்ல போயிட்டு அது கமாண்ட் மறந்து போட்டு பார்த்துக்கலாம். விண்டோஸ் சர்வர் பிஐடி finding the process ID. ஸோ டாஸ்க் மேனேஜர்ல இருக்குது பிஐடி இந்த இருக்கு. ஸோ இப்போ இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து நாட் ரெஸ்பாண்டிங்ல இருக்குது, அல்லது அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாத பட்சத்தில் நீங்க இங்க எண்ட் டாஸ்க் பண்ணாலும் எண்ட் ஆகாது, அந்த டாஸ்க் வந்து எண்ட் ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிஐடி வச்சு கமாண்ட்ல போயிட்டு கில் பண்ணணும் அந்த டாஸ்கை. ஸோ அந்த கமாண்ட் தான் இந்த இது. இப்போ டாஸ்க் கில் பிஐடி, அந்த பிஐடி நம்பர் நம்ம கொடுக்கணும். ஸோ பிஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு. ஒவ்வொரு
அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் ஒரு பிஐடி நம்பர் ரன் ஆகும். இந்த நம்பரை கொடுத்து நம்ம கமாண்ட் மூலமா அந்த பிஐடி வந்து கில் பண்ணலாம். இதுக்கு பேர் பிஐடி கில்னு சொல்லுவோம், ப்ராசஸ் ஐடி கில். இதை பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நாட் ரெஸ்பாண்டிங்ல நார்மல் ஸ்டேட்டுக்கு க்ளோஸ் ஆகிட்டு மறுபடியும் க்ளோஸ். இது அடிக்கடி வரும். விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா இந்த இஷ்யூ அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிஐடி கமாண்ட். ஸோ பிஐடி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த டாஸ்கோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த கமெண்ட் போடுங்க, டாஸ்க் கில் பிஐடி அப்படி சொல்லி. எஃப்னா ஃபோர்ஸ்னு அர்த்தம், ஃபோர்ஸ் அதை கில் பண்ணுறதுன்னு அர்த்தம். கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து நாட் ரெஸ்பாண்டிங்லேருந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ அதர் வே டு பிஐடி டாஸ்க் லிஸ்ட், இந்த கமெண்ட் தான். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு டாஸ்க் லிஸ்ட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னென்ன டாஸ்க் ரன் ஆகுது அதோட பிஐடி என்னன்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்துடும். ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸோட பிஐடி என்ன, அப்புறம் பட்டிஷனோட பிஐடி என்ன, இந்த மாதிரி வந்துடும். இதுலையுமே நீங்கள் பிஐடி கில் பண்ணிக்கலாம். ஒன்று இங்கே பார்த்துக்கலாம், அல்லது டாஸ்க் மேனேஜரில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரேம் மேப் அப்படி ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து சர்வர் வந்து அதிகமாக மெமரி வந்து கன்சியூம் பண்ணுமோ அப்போ இந்த டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ரேம் மேப் டூல் அப்படின்னு. இதை யூஸ் பண்ணி நம்ம ரேமை வந்து செக் ரிலீஸ் பண்ணும் இந்த டூல் வந்து. நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ரேம் மேப் சிஸ் இன்டர்னல்ஸ், இது மைக்ரோசாஃப்ட் டூல். இது இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க. இது வந்து எப்போ மெமரி கன்சியூம்ஷன் அதிகமாக இருக்கோ அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா காமிக்கும் எந்தெந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ மெமரி எடுத்திருக்குது, எக்ஸாக்டா தெரியும் எவ்வளோ மெமரி வந்து கன்சியூம் ஆகுது, ஒவ்வொரு ப்ராசஸும் எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாக்டா இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ். இந்த ரேம் மேப் அப்படிங்கிற டூல் வந்து மைக்ரோசாஃப்ட் இன்டர்னல் டூலு. மெமரி அதிகமாக கன்சியூம் ஆகுறப்ப நீங்கள் இந்த டூல் வச்சு நீங்கள் எந்த சர்வீஸ் எந்த டாஸ்க் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். தென் அதுக்கு அடுத்து ரிஜிஸ்ட்ரி கரப்ஷன். ஒரு விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ரன்ல போயிட்டு ரெஜ் எடிட் அப்படின்னு கொடுக்கலாம். ரெஜ் எடிட்னா ரிஜிஸ்ட்ரி எடிட்டர்னு அர்த்தம், ஷார்ட்கட் இது. இதில் போன இதான் ரிஜிஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரி இருக்கும் பேக் எண்டில். அந்த ரிஜிஸ்ட்ரி வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஓஎஸ் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் கரெக்ட் ஆயிரும். அதனால் இந்த ரிஜிஸ்ட்ரி இஷ்யூ அடிக்கடி வராது, இது ரொம்ப ரேராக வர ஒரு இஷ்யூ. ஸோ வாட் இஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணிக்கோங்க அதை. இதை விட்டுலாம். நெக்ஸ்ட் சர்வர் அப்டைம். ஒரு விண்டோஸ் சர்வர் ப்ராப்பராக ரன் ஆகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று, அந்த விண்டோஸ் சர்வர் வந்து பேட்ச் அப்டேட் இருக்கணும். செகண்ட், அந்த விண்டோஸ் சர்வர் அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகணும். அடிக்கடி மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி வச்சு ரீபூட் பண்ணணும். சில சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயர் 1 இயர் 2 இயர்ஸ்லாம் ரீபூட் ஆகாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலே இஷ்யூ வரும். ஸோ மேக் ஷுர் தட் உங்களோட சர்வர் வந்து அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப் டைம் there is a command called system info. இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சர்வர் எப்போ லாஸ்ட்டாக ரீபூட் ஆச்சுன்னு தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம். சிஸ்டம் இன்ஃபோ கமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான கமாண்டு. இதில் உங்களோட சர்வரோட ஹிஸ்ட்ரியே வந்துடும். அது என்ன ஓஎஸ், என்ன ஓஷன், மேனுஃபேக்சர் யாரு, என்ன பில்டு, எந்த யூசர் இருக்காங்க, எப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம், லாஸ்ட்டாக எப்போ ரீஸ்டார்ட் ஆச்சு, சிஸ்டம் பூட் டைம் லாஸ்ட்டாக எப்போ ரீஸ்டார்ட் ஆச்சு, என்ன ப்ராசஸர் இருக்குது, எல்லாமே தெளிவாக அதை காமிச்சிடும். ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ணி நீங்கள் லாஸ்ட் ரீபூட் டைம் பார்த்துக்கலாம், எப்போ லாஸ்ட் ரீபூட் ஆச்சு. அல்லது டாஸ்க் மேனேஜரில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டாஸ்க் மேனேஜரில் பெர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா இங்கே அப்டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்டைமில் பார்த்தீங்கன்னா 5 hours 44 minutes
13 seconds. அதாவது இந்த சர்வர் வந்து 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் பவர் ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம், அல்லது 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஹவர், இது மினிட்ஸ், இது செகண்ட்ஸ், இது டே. ஓகேங்களா? ஸோ இதில் செக் பண்ணிக்கலாம் எப்போ அப் டைம் ஆச்சுன்னு. ரொம்ப ரீசெண்டாக அப் டைம் ஆச்சுன்னா விட்டுருங்க. ரொம்ப வருஷமா இல்லை ஒரு 6 மாதம் 3 மாசமா ரீஸ்டார்ட் ஆகுது, டவுன் டைம் வாங்கிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப காமனான இஷ்யூஸ். நான் சொல்றது வந்து ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, எனி டவுட்ஸ் இருந்தா எனி டவுட்ஸ் தான் கேளுங்க, தென் we can close the session. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நியூ பேட்ச் வந்து கம்மிங் Thursday ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எகைன் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருந்து எடுப்பேன். வேற யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனாலும் அவங்கள நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்லலாம். யாரும் வேலை தேடிட்டு இருக்காங்க, விஎம்ஆர் கற்றுக்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்லலாம். நீங்களும் இந்த பேட்ச்ல இருந்து அந்த பேட்ச்க்கு புதுசாக ஃபர்ஸ்ட் இருந்து ஜாயின் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபைன். ஓகே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மிச்ச ட்ரபிள் ஷூட்டிங் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு